வெல்கம் டு ஜாலி கிட்ஸ் டைம் திருக்குறள். அதிகாரம் 10. இனியவை கூறல். இன்சொலார் ஈராடை படிமிடமாம் செம்பொருள் கடவர் சொல். அகனமாந்த இடரில் நன்றே முகனமாந்த இன்சொலார் நாகப்பெறின். குறள் விளக்கம். முகம் மலர்ந்து இன்சொல் உடையனாக இருக்க பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும். முகத்தான் அமர்ந்து இனித்து நோக்கி அகத்தான் இன்சொலினதே அறம். பிறரை பார்க்கும் போது முகத்தால் விரும்பி இனிமையாக பார்த்து உள்ளத்துள் இருந்து வரும் இனிய சொற்களை சொல்வதே நல்ல அறமாகும். துன்புறாம் தூவாமை இல்லாகும் யார் மாட்டும் என்றாம் சொல்லவர்க்கு. எவரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுபவர்க்கு துன்பம் தரும் வறுமை என்றுமே வராது. பணிவுடைய நின்றன் ஆதல் ஒருவருக்கு அணில்ல மற்ற பிற. அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு எதுவும் இருக்க முடியாது. அல்லவை தேயாரம் பிறகும் நலவை நாடி இனிய சொல்லின். நம்மை அறிந்து இனிமையாக வார்த்தைகள் பேசினால் தீமைகள் அழிந்து நன்மைகள் பெருகும். பருக்கும் பயனின்றி பண்பில் தலைப்பீடிய சொல். பிறருக்கு நன்மையை தந்து இனிய பண்பிலிருந்து விலகாத சொல். இம்மைக்கும் உலகத்தார் ஒற்றுமையையும் மறுமையும் அறத்தையும் கொடுக்கும். சிறுமையில் நிற்க இன்சொல் மறுமையில் இன்மையும் இன்பம் தரும். நன்மை அறிந்து இனிமையான வார்த்தைகள் பேசினால் தீமைகள் அழிந்து நன்மைகள் பெருகும். இன்சொல்லின் தின்றல் காண்பானின் கோல வன்சால் வழங்குவது. பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தவன் பிறருக்கும் தனக்கும் துன்பம் தரும் கடும் சொற்களை பேசுவது என்ன பயன் கருதியோ. இனிய உளவாக இன்னாத கூறல் கனிற்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்கள் கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றதாகும். நன்றி. Keep learning. Thank you for watching. Subscribe for more videos. Keep learning. Bye bye.